Hello friends, welcome to my healing recipes Tamil channel. இன்னைக்கு நம்ம healing recipesல பார்க்க போற ரெசிபி என்னன்னா மாப்பிள சம்பா அரிசியை வச்சு தான் இந்த ரெசிபி பண்ணிருக்கோம். இந்த மாப்பிள சம்பா அரிசியில பாத்தீங்கன்னா நம்ம ரத்த நரம்புகளுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல இருக்க இன்னும் நிறைய நன்மைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, மாப்பிள சம்பா அரிசியில அரைச்ச இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது நார்மலா நம்ம அரைக்கிற இட்லி மாவு தான். நான் மாப்பிள சம்பா அரிசியை வச்சு இதை அரைச்சிருக்கேன். இதோட வீடியோ நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்றேன். அதுல நிறைய இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாப்பிள சம்பா அரிசியில அரைச்ச இட்லி மாவை நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு ரொம்ப கெட்டிமாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம மீடியமா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாப்பிள சம்பா அரிசியில நிறைய நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல அதிகமான நல்ல கொழுப்புகள் இருக்கிறதால நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நம்மளுடைய ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை வச்சு இப்ப எப்படி ஒரு ரெசிபி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் திட்டமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாவே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஒரு 3 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னு விட்டுருங்க. நம்ம பணியாரம் சாப்பிடும்போது நல்லா உள்ள முந்திரியோட சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப கலர்லாம் மாறி வரணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்தாலே போதும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வதக்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இதை ஆட் பண்ணிடலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டிமாவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போதான் பணியாரம் ஊற்றும் போது நல்லா இருக்கும். இப்போ ஒரு பணியார கல் எடுத்துக்கலாம். இது நல்லா சூடானோடனே நெய் இல்லைன்னா நீங்க எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் அந்த குழியில எல்லாத்துலேயும் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஃபில் பண்ணிடலாம். மாவு ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. அப்போதான் உப்பி வரும்போது நல்லா நம்மளுக்கு உருண்டை பெருசா இருக்கும். கொஞ்சமா நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா சப்பு சப்பையா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. அப்பதான் சீக்கிரமா நல்லா வெந்து வரும். 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு மேலே லைட்டா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். திரும்பவும் மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்ல. அவ்வளோதான், ஒரு சூப்பரான குழி பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.